மேலதான் இருந்தாரு. இங்கதான். எங்கக்கா இங்க காணோம்? கிளம்பிட்டாரு போல. நீ போய் கேன் வச்சுட்டு வா. போ. உங்ககிட்ட சொல்லாமையா போயிருப்பாரு? ஓ, கேன் வச்சுட்டு வா. நிஷானி நினைச்ச மாதிரி ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. ஆமாங்க, நல்லபடியா முடிஞ்சது. வாங்க. அப்ப நாங்க புறப்பட்டுமா? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் மேடம். வழக்கமா பர்த்டே பார்ட்டினா ஹோட்டல்ல தான் வைப்போம். ஆனா இந்த தடவை வீட்டில் வச்சோம். எல்லாம் நிறைவா இருக்கணும்னு நினைச்சோம். எது நிறைவா இருந்ததோ இல்லையோ, சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்ததுமா. ஆமா, எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதை விட பாப்பா பயங்கர ஹாப்பி ஆயிட்டா. என்னன்னு சொல்ல, ஸ்வீட், மெயின் கோர்ஸ், டெசர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனி எந்த ஃபங்க்ஷன் எங்க வீட்ல நடந்தாலும் உங்களை தான் கூப்பிடுவோம். சரி, நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் இருங்க. ராஜா சார், செக் புக் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். இந்தாங்க சார். கொடுங்க. ஆமா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? பாக்யலட்சுமி. பாக்யலட்சுமி. இந்தாங்க, நீங்க சமைச்சதுக்கான சம்பளம் 25,000 ரூபா. வாங்கிக்கோங்க. இனிமேல் கெத்தா நிக்கலாம். இதுக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் வேணும்னு எதுவுமே என்கிட்ட சொல்லல. பட்ஜெட்டும் சொல்லவே இல்ல. பொருளை மட்டும் வாங்கி கொடுங்க, சமைச்சு நல்லா இருந்தா மட்டும் சம்பளம் கொடுங்கன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. எவ்வளவுன்னு தெரியல, எங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு தோணிச்சு. இதை விட அதிகமா கேட்டாலும் நாங்க தர தயாரா இருக்கோம். இல்லைங்க மேடம், இதுவே போதும். இதுவே அதிகம்தான். இனிமே எங்க வீட்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நீங்க தான் வரணும். கண்டிப்பா வரோம் மேடம். அப்ப நாங்க வரோம் சார். வரோம் மேடம். வாங்க. வரேங்க மேடம். வரேன் சார். அக்கா சூப்பர்க்கா. என்னடா, என்ன யோசனை? ஒன்னும் இல்ல ப்ரோ. இல்லையே, ஒரு மாதிரியா இருக்க. என்னால தானே எல்லாமே. எனக்கு காசு கொடுக்க போய் அம்மா பாவம் வீட்டுல திட்டு வாங்கி அந்த காசை நானே அடைக்கிறேன்னு சொல்லி கஷ்டமா இருக்கு ப்ரோ. நான் தான் அம்மாவுக்கு பணம் வேணும்னா தரேன்னு சொன்னனே. அம்மா தான் கேட்கவே இல்ல. எல்லாரும் அப்படி திட்டினதுக்கு அப்புறம் அம்மா எப்படி வாங்குவாங்க? டேய், உனக்கு பணம் வேணும்னா ஏன்டா நீ அம்மா கிட்ட கேக்குற? என்கிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டா கொடுத்துருப்பியா? கேட்டிருந்தா கண்டிப்பா கொடுத்துருப்பேன். அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாத. ஏன்டா, கொடுத்துருக்க மாட்டேனா? இப்போ உனக்கு ஜெனி விஷயத்துல எங்க சப்போர்ட் வேணும். அதனால அம்மா தம்பின்னு வர, இல்லனா திரும்பி பாப்பியா நீ? என்னடா இப்படி பேசுற? நீ பேசாத. உன் லேப்டாப்ப 2 நாளைக்கு கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொன்ன ஆள் நீ. அப்படி நான் உங்ககிட்ட பணம் கேட்டு அதுல நான் படம் பண்ணி அப்படியே எல்லாம் நடந்துற மாதிரி தான். சாரிடா. இங்க பாரு, இனி ஏதாச்சும் பணம் வேணும்னா என்கிட்ட கேளு, தரேன். பார்க்கலாம். டேய், என்னடா பார்க்கலான்ற?
காம்படிஷனுக்கு இன்னும் டைம் இருக்குடா. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காம்படிஷனில் தான் நான் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். எந்த காம்படிஷன்? உனக்கு அதுவே தெரியாதுல்ல? நான் ஒரு காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன்டா. அதில் வின் பண்ணா நல்ல ப்ரைஸ் அமௌண்ட்டும் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்டை கிராஸ் பண்ணி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தேன். அதுக்கு தான் என்கிட்ட பணம் இல்லாமல் நான் அம்மா கிட்ட கேட்டு அம்மா எனக்கு கடன் வாங்கி கொடுத்து நான் படத்தை முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு அந்த ஹார்ட் டிஸ்கை உடைச்சிட்டான். நான் டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். நல்ல வேலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணி நான் ஜெயிச்சிட்டேன்னா வேற லெவல் ஆயிடுவேன். அம்மாவுக்கும் நான் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஏதாச்சும் பண்ணணும்டா. எனக்காக அம்மா கஷ்டப்படுறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் நீ பண்ணிடுவ. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, சரியா? ம். என்னாச்சுன்னு தெரியலடா. விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஜெனி ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு உன் பிரச்சனை. இல்லடா, அவ ஃபோன் பண்ணா ஏன்டா நை நைன்னு ஃபோன் பண்றாளேன்னு தோணும். இப்ப நான் ட்ரை பண்ணி பார்த்தா எடுக்க மாட்டேங்கிறா. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீ வேணா நேர்ல போய் பார்த்துட்டு வரியா? ஐயோ, அவங்க அப்பா கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். விடு, ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அவங்களே உனக்கு கால் பண்ணுவாங்க. என்னன்னு தான் தெரியல. அம்மா பாவம் இல்லடா. ஜெனியும் பாவம்டா. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. போடா. உட்காருங்க கோபி. It's okay, it's okay. I'll have some water. மம்மி இந்த Dress ரொம்ப குத்துது. நான் போய் Dress சேஞ்ச் பண்றேன். ஓகேடா குட்டி, போ. உட்காருங்க கோபி. It's okay, Radhika. நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் உட்காரலாம்ல, வந்ததுமே கிளம்புறீங்க. இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்னாச்சு உங்களுக்கு? இல்ல, நத்திங். ஒன்றும் இல்லை. ஏன்? இல்ல, கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க சரியில்லை, ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து கிளம்பும் போது நல்லதா இருந்தீங்க. ஏன் ஃபங்க்ஷன்லயும் நல்லதா இருந்தீங்க. திடீர்னு என்னாச்சு? வேகமா கிளம்பலான்னு சொல்லிட்டீங்க. யார்கிட்டயும் ப்ராப்பரா பாய் கூட சொல்லல. அண்ட் வரும்போது எதுவும் பேசவே இல்ல. என்னாச்சு? இல்ல இல்ல ஒன்றும் இல்லை பாக்யா. சாரி ராதிகா. அது ஒன்றுல நல்ல தலைவலி போகும்போதே ஆரம்பிச்சிடுச்சு. சரி, சொல்ல வேண்டாம், மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். நான் ரொம்ப வலிக்குது, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. பிளாக் டீ தரட்டுமா? இல்ல, நான் வீட்டுக்கு போய் டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். டிரைவ் பண்ணிடுவீங்களா? நோ, I'll manage. டோரை லாக் பண்ணிக்க, சேஃபா இருங்க. I'll call you in the morning. Bye. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? என்னக்கா ஒரே குசியா இருக்க போல. சரி வாங்க. இன்னைக்கு அப்படிதான், வா. என்ன ஐஸ்கிரீம் இருக்கு? பாதாம் இருக்கு, பிஸ்தா இருக்கு, முந்திரி இருக்கு, குல்ஃபி இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, மேங்கோ இருக்கு, வெனிலா இருக்கு, ஸ்ட்ராபெரியும் இருக்கு.
கோன் ஐஸ் இருக்கா? இருக்குங்க. கொடுங்க. பாரா பின்றியக்கா. அப்படிதான். ம் உனக்கு என்ன வேணும்? எனக்கு அதே மாதிரி கொடுத்துருங்க. சரிங்க. அவங்களுக்கும் ஒண்ணு கொடுங்க. கொடுத்துறேங்க. இந்தாங்க. இந்தா. எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாங்க. ஏய், இங்கே சாப்பிடலாம் இரு. இன்னைக்கு அசத்திட்டோம் இல்லடி? ஆமாக்கா. இட்லி தோசை பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. அக்பரையும் பாதுசாவும்ல பண்ணிருக்கோம். என்னது? என்னடி பேசுற? சாப்பிட்ட எல்லாரும் அசந்து போயிட்டாங்கல்ல? ஆமா, எல்லாமே கத்துக்கிட்டு முத தடவை பண்ணுதுடி. அதான்க்கா சூப்பரேவும். டக்குன்னு 25,000 ரூபாய கொடுத்துட்டாருல. பேசாம இதையே தொழிலா பண்ணிடுவோமா? கேட்டரிங் ஆரம்பிச்சிடலாம்னு சொல்றியா? ஆமா. ஒரு நாளைக்கு 25,000னா 10 நாளைக்கு 2 லட்சம் ரூபாய். ஒரு மாசத்துக்கு 7.5 லட்சம் ரூபாய். அம்மா. ஆமா, மாசம் 30 நாள் உனக்கு சமையல் கான்ட்ராக்ட் இருக்கிற மாதிரி தான். எல்லாரும் இவ்வளவு பணம் கொடுக்கற மாதிரி பேசுவ. போக்க. சரிடி, இவ்ளோ இல்லனாலும் அட்லீஸ்ட் 1 லட்சம் கிடைச்சா போதாதா? ஆமா, நம்ம பிசினஸ் பண்ணணும்னா உன் வீட்டை நீ டைவர்ஸ் பண்ணிட்டா. என்னடி இப்படி சொல்ற? அக்கா, உன் குடும்பத்தை வச்சுக்கிட்டுலாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா. ஒவ்வொரு நாள் சண்டை போட்டுக்கிட்டே கிளம்பியா நீ? பாவம்டி. இன்னைக்கு இனி அப்பா அங்க வருவாருன்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா? சாப்பாடு நல்லா இருக்குன்னு யார் சமைச்சதுன்னு கேட்டாராம். வட்டி பணம் கேட்க வந்ததும் கோவம் வந்துச்சுல்ல. என்ன பேச்சு தெரியுமா? உனக்கெல்லாம் என்ன சமைக்க தெரியும் அப்படி இப்படின்னு செஞ்சு காட்டுனல்ல. அதான் பாக்கியலட்சுமி. அதான் சொல்லாம கொள்ளாம ஓடினாராக்கும். அதிர்ச்சியில அவருக்கு ஒண்ணுமே சொல்ல தோணலடி. கார் தான் வச்சிருக்காருல, அப்படியே வெளியே நின்னாவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. இப்படி பசேறி நடந்து வந்திருக்க வேணாம்ல. விட்ரி, இப்ப நம்ம கார்ல போயிருந்தா நேரா வீட்டுக்கு போயிருப்போம். இப்படி ரோட்ல நின்னு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாதுல்ல. ஆனா நீ விடாதக்கா. என்னைய ஏன் உங்க பொண்டாட்டின்னு சொல்லலன்னு கேளு. விடுடி, என் புருஷனை பொண்டாட்டின்னு சொல்லியிருந்தா அவருக்கு தான் பெருமை. மிஸ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். போன் அடிக்குது. இது பிடிச்சுக்கோ. சொல்லுடி. எங்கம்மா இருக்க? இப்பதான் பார்ட்டி ஆர்டர் முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். எப்போ வருவ? ஏய், எப்படி பண்ண, எப்படி இருந்ததுன்னு கேக்குறியா? பசிக்குதுமா, சீக்கிரம் வா. பாட்டி வேற கேட்டாங்க. பாட்டி பக்கத்துல இருக்காங்களா? ஆமா. போன் ஸ்பீக்கர்ல தான் இருக்கா? இல்லம்மா. ஏன்? நான் இல்லனா எல்லாரும் பட்னி இருப்பீங்களா? செஞ்சுதானே வச்சுட்டு வந்திருக்கேன். ஹாட் பேக்ல எல்லாம் இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிட சொல்லு. நீயும் சாப்பிட. அப்படியே. நீ எப்ப வருவ? எடுத்து போட்டு சாப்பிடுறதுக்கு வலிக்குதா? நான் லேட்டா தான் வருவேன். போடி. மா, என்ன சொன்னா? லேட்டா தான் வருவாங்களாம் பாட்டி. நம்மளே போட்டு சாப்பிட சொன்னாங்க. ச்சே, இப்படி பேசி பழகக்கா. இதுதான் கெத்து. சீக்கிரம் சாப்பிடு, வீட்டுக்கு போகணும். வேதாள முருங்கை மரம் ஏறிச்சாக்கும். இப்பதானே நல்லா பேசுன. எடுத்து போட்டு சாப்பிடுறதுக்கு கூட தெரியாது. சும்மா உட்கார்ந்து இருப்பாங்க. பாவலடி. உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதுக்கா. என்னன்னு தெரியல. சீக்கிரமா சாப்பிடு. இப்படிதான் செஞ்சாத்தாக்கா அவங்களுக்கு அருமை தெரியும். ஆமா, உடனே செல வச்சுட்டு போறாங்க. போவியா? அக்கா,
ஆளை பாரு. போடி. ஏய் செல்வி, ஊருக்கே கேக்குற மாதிரி நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லணும் போல இருக்குடி. பெண்ண கட்டி சொல்ல. சொல்லவா? சொல்லு. சொல்லவா? சொல்லு. நான் இன்னைக்கு அது ஃபர்ஸ்ட் டைம் செக் வாங்கினல, அதான் சந்தோஷத்துல ஒன்னும் புரியல. எழிலு, தாத்தா நீ சாப்பிடல? இல்ல தாத்தா, அம்மா வந்தோடனே சாப்பிட்றேன். அதானே, உங்க அம்மா விட்டு என்னைக்கு நீ சாப்பிட்டுருக்க? பாட்டி சூடாவே இல்ல பாட்டி, நல்லாவும் இல்ல. நானா பண்ண? உன் அம்மா தானே பண்ணி வச்சுட்டு போனா. ஏண்டி, இங்க என்ன வெட்டி முறிக்கிற வேலையா உனக்கு? சூடு பண்ணி கொடுக்க வேண்டியதானே? நான் சூடு பண்ணேங்க. ஜில்லுன்னு இருக்கு பாட்டி. ஒரு நாள் சாப்பிடு, இல்லனா உன் அம்மா கிட்ட கேளு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு ஞாபகம் இல்லையான்னு கேளு. பாட்டி, நான் போய் சூடு பண்ணிட்டு டேய், நீ பேசாம உட்காருடா. நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். வாமா. அம்மா, எப்படிமா சமைச்சிருந்த? இன்னைக்கு என்னாச்சு? சொல்றேன்டா. சாப்பிட உட்காந்துட்டீங்களா? சாப்பாடு எப்படி இருக்கு? சூடு பண்ணி வைக்கணுமா? நீ 6 அமர ஊரை சுத்திட்டு வா, நான் இங்க உக்காந்து சாப்பாடை சூடு பண்றேன். கொஞ்சம் முன்னாடி வர தெரியாதா? ஏய், அவ ஊர் சுத்திட்டு வர்றான்னு உனக்கு தெரியுமா? ம், போறப்பவே சொல்லிட்டு தானே போனா சமைக்க போறேன்னு. அப்புறம் என்ன? ஏமா, அவளை விடுமா. அங்க எப்படிமா சமையல்லாம் ஓகேயா? ஏய், உங்க அப்பா எங்கடா? அப்பா இன்னும் வரலையேம்மா. வரலையா? அப்பவே கிளம்புனாரே. அப்பவே கிளம்புனானா? ஆ, நீ எங்க போன, அவ எங்க போனா? அப்பவே கிளம்புனான்னு சொல்ற? அதோ அவரே வந்துட்டாரே. நான் உன்கிட்ட கேட்டா நீ என்கிட்ட பதில் சொல்லு. அவனை எங்க பார்த்த? ஏங்க, அப்பவே கிளம்புனீங்க, இப்பதான் வரீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பஸ் பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி நாங்களே வந்துட்டோம். நீங்க கார்ல தானே கிளம்புனீங்க? அதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. நாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு கூட உங்களை தேடணும், நீங்க காணோம். என்னங்க நீங்க சொல்லாம கிளம்பிட்டீங்க? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்ல. டேய், என்னடா அவ வளர்றா? நீ எங்க போன? ஏங்க, என்னை கூட்டிட்டு வந்து அவங்க உங்க முன்னாடி காமிச்சாங்கல்ல, இவ என்னோட வைஃப்னு உங்களால சொல்ல முடியல, பாத்தீங்களா? அப்படியே நின்னுட்டீங்க. என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியல. அப்பா ஆபீஸ்க்கு போனாரு, நீ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு குக்கிங் பண்றதுக்காக போன. இதுல அப்பாவை எங்க பார்த்த?